அப்படி இருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன அந்தகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்திருக்கேன். இந்த மலையாளிஸ் மட்டும் எப்படி இந்த மாதிரி தரமான படங்களை கொடுக்குறாங்க அப்படின்னே தெரியல மக்களே. இன்னொன்னு, படத்துல கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் ஆச்சு வரும்னு தெரியும். எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு சரியா நடக்க முடியாது. நம்ம ஹீரோ வந்துட்டு டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய டாக்டர் அடிக்கடிக்கு கூப்பிட்டு அங்க டிராப் பண்ணு இங்க டிராப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பழக்கமும் ஆகுறாங்க. இதுக்கு நடுவுல என்னுடைய அபார்ட்மெண்ட் கிளம்பி வா, வரும்போது ஒரு பெரிய சூட் கேஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டாக்டர் எங்கேயோ வெளியே போறாங்க போல, நம்ம உதவியா எல்லாமே பேக் பண்ணிட்டு அவங்கள ஏர்போர்ட்ல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனதுதான் அதோட நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. நம்ம ஹீரோவுக்கு தெரியாது இந்த வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் படமே. நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாத நிறைய விஷயங்களை படத்துல வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஒரு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயருக்காக இந்த பிரீமியமான பிராண்டட் வாலெட்டை லான்ச் பண்ற மக்களே. ஒரிஜினல் பிரைஸ் 999, உங்களுக்காக ஆஃபர்ல 555க்கு லான்ச் பண்றேன். வேணும் அப்படின்றவங்க ஸ்டாக் அவுட் ஆறதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. இன்னொன்னு, யார் இந்த வாலெட்டை ஆர்டர் பண்ணாலும் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அங்க யாரோ 2 பேர் வந்துட்டு ஹீரோயிடம் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ செம்மையா கத்துறாரு. நீ கத்துனாலும் உன்னை உடக்க போறது கிடையாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணிட்டு, இது ஏதோ ஒரு பண்ணி வளர்க்குற ஃபார்ம் மாதிரி தெரியுது. அந்த ஃபார்மை பயங்கரமா க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு டாக்ஸி டிரைவர். இவருக்கு கால்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, சரியா நடக்க கூட முடியாது. ஆனா நல்லாவே டாக்ஸி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு டாக்டர் காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் தான் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் இல்ல எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப கூட டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இறங்கணுமோ அங்க இறக்கி விட்டு கிளம்ப. அடுத்து ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இது ஆக்சிடென்டா இல்ல பிளான் பண்ணி இந்த ஆளை அடிச்சு தோக்குனாங்களா அப்படின்லாம் தெரியல. இதே ஸ்பாட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸுக்குள்ள 3 பேர் இருக்காங்க. இவங்கள பார்த்தா டாக்டர் மாதிரியும் தெரியல, ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரியும் தெரியல, நர்ஸ் மாதிரியும் தெரியல. வந்தாங்க இந்த ஆளை, அடிப்பட்ட ஆளை தூக்கி போட்டுட்டு அதே பண்ணி வளர்க்குற ஃபார்ம் ஹவுஸ் போறாங்க. இவர் வந்துட்டு குத்து உயிரும் கொலை உயிருமா அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சாகல, அந்த அளவுக்கு தான் இருக்காரு. இதே பண்ணி ஃபார்முக்கு ஒரு பெரிய டாக்டர் வராரு. வந்தவரு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பேசுறாங்க அப்படின்லாம் காமிக்கல. பேசி முடிச்சுட்டு இந்த டாக்டரும் நேரா கிளம்பி இப்போ நம்ம ஹீரோயின் இறங்குனாங்க பாத்தீங்களா, அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. என்னமா நீ ஏதோ ஆஸ்திரேலியா கிளம்ப போற அப்படின்ற மாதிரி ஜார்ஜி சொன்னா, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா ஆஸ்திரேலியால எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, இங்க விட 10 மடங்கு அதிகமான சம்பளம் கிடைக்குது, அதை விட்டு நான் எப்படி இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இதெல்லாம் விட்டு நான் கிளம்பி ஆஸ்திரேலியாவே போறேன் அப்படின்னும் போது, ஜார்ஜும் கூட வரப்போறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல ஜார்ஜிக்கு அங்க எந்த வேலையும் கிடையாது, இப்போதைக்கு இங்கதான் ஸ்டே பண்ண போறான், அவனுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா வேணா அங்க கிளம்பி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றாரு. யாருக்கு கால் பண்றாரு அப்படின்னா டிரைவருக்கு. நீ அந்த பேக கொண்டு வா அப்படின்னும் போது டிரைவரும் பேக கொண்டு போறாரு. நம்ம ஹீரோ அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஹீரோயினை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த ஆளு ஒரு பேக தூக்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட் பண்றாரு. ஆனா பெருசா கண்டுக்கல. பேக கொண்டு வந்து உள்ளுக்குள்ள குடுத்துட்டு போனா, இந்த பேக பெரிய டாக்டர் ஹீரோயின் கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பாக்குறாங்க. கட்டுக்கட்டா எக்கச்சக்கமான பணம் இருக்கு. நீ கடைசியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலையா, அதுக்கான பணம் தான் இது, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கொடுத்துடுறேன் அப்படின்னு. ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வெளியே போறாங்க. வெளியே போகும்போது அங்க ஒரு நர்ஸ பாக்குறாங்க. இவங்க பேரு ஷபானா. மேடம், ஹோம் நர்ஸுக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டு, நீ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா எதுவுமே பாக்கல, ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு, கண்டிப்பா பார்த்து சொல்றேன் அப்படின்னு. இல்ல மேடம், காசே இல்லாம குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இங்க வர சம்பளம் பத்தவே மாட்டேங்குது, நான் எங்கேயாச்சும் ஹோம் நர்ஸுக்கு நைட் டைம்ல வேலைக்கு போனேன் அப்படின்னா 15,000க்கு மேல கிடைக்கும், என்னுடைய கஷ்டத்தையும் கொஞ்சம் பாத்துக்க முடியும் ப்ளீஸ் அப்படின்னும் போது, கண்டிப்பா நான் உனக்கு பார்த்து சொல்றேன், கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. நம்ம ஹீரோ கார்ல தான் ஏறி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ டிராப் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கும் போது இவங்க ஏதோ ஒரு மேகசின் படிச்சுட்டு வராங்க. மேடம் அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு கொடுக்க, இந்த மேகசின்ல ஆர்கன் டிராபிகிங் பத்தி போட்டிருக்கு. அதாவது யூஎஸ்ஏல வந்துட்டு எக்கச்சக்கமான பேரு இந்த ஆர்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 1,00,000 பேருக்கும் மேல வெயிட் பண்றாங்களாம். அவங்களுக்கு தேவையான எல்லா ஆர்கன்ஸையும் இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் கண்ட்ரில இருந்து தான் ஆட்டை
மூட்டையை போட்டு கொண்டு போறாங்க, நிறைய பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க, அந்த விஷயம் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னும் போது அப்படியானு கேட்டுக்கிறாரு. போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல டிராப் பண்ணும்போது இவங்களும் இறங்கி போறாங்க. இறங்கி போகும்போது இவங்க கையில ஒரு பேக் இருக்கு, அதாவது அந்த டிரைவர் கொண்டு போனாரே அதே பேக் இவங்க கையில இருக்கு. இதையும் பார்த்துட்டு சரி ஓகேன்னு கண்டுக்காம கிளம்பி வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அழகான மகள், ஒரு அழகான மனைவி இருக்காங்க. அவங்க கூட தான் போயிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த ஆம்புலன்ஸ்ல 3 பேரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுல அந்த டிரைவ் பண்ணிட்டு வரான் பாருங்க தாடிக்காரன், இவன் பேர் தான் ஜார்ஜ். இவன் தான் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு. என்னடா உன்னுடைய ஆள் மட்டும் கிளம்பி ஆஸ்திரேலியா போறாளாம், நீ போலையான்னு கேட்கும் போது நம்ம வேலைங்க தான் இருக்கு, நம்ம ஆஸ்திரேலியா போயிட்டு என்ன பண்ண போறோம், நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போறேன், ஃபியூச்சர்ல ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா அவளை போயிட்டு மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது என்னடா பிரேக்கப் ஆனு கேட்கும் போது பிரேக்கப்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரான். இதே டைம்ல ஹீரோயின் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு குறிப்பிட்ட பிளட் குரூப்பை சேர்ந்த ஏதோ ஒரு ஆர்கன் வேணும், இந்த ஆர்கன் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 15 கோடி பணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 15 கோடியா? இந்த ஆர்கனுக்கு நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம், நம்ம வந்துட்டு ஊருக்கு கிளம்புறதா? இப்ப வந்துட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இப்படி ஒரு ஆஃபரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க பாய் ஃப்ரெண்ட் வரா. என்னமா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நம்ம ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுக்க போறோம், இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு யாரு கண்டியும் மாட்டாம அவ்வளவு பணத்தை எப்படி கொண்டு போறோம், எப்படி அங்க போயிட்டு செட்டில் ஆக போறோம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னும் போது நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம கிளம்பி பெங்களூர் போறோம், பெங்களூருக்கு போயிட்டு அங்க எல்லா விஷயத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன், நம்ம கொண்டு போற பணத்தையும் ஒயிட்டா மாத்தி ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடியே அமுச்சு விட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்க இருந்து நம்ம அந்த ஆஸ்திரேலியா போயிடலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிக்கிறா. ஆனா இந்த பொண்ணு வேற ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்கா போல. என்னன்னா போன்ல வந்துட்டு சென்னை டு கொழும்புக்கு டிக்கெட் கன்ஃபார்ம்ல வருது. பாய் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா அப்படின்னா நம்ம வந்துட்டு கேரளா இருந்து கிளம்பி பெங்களூர் போயிடலாம், பெங்களூர்ல இருந்து நம்ம வந்துட்டு ஸ்ரீலங்கா போயிட்டு அங்க இருந்து ஆஸ்திரேலியா போலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த பொண்ணு தனியா ஏதோ பிளான் போடுறா, ஏதோ வெள்ளத்தனமா யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் கூட விடாம யாருக்கோ கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. டேய் என்னடா பண்ற, தூங்கி எந்திரிச்சதுல இருந்து போனையே நோண்டிக்கிட்டு இருக்க, யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்க, யாருக்குன்னு கேட்கும் போது சுரேஷுக்கு தான், அவனுக்கு காசு வாங்கி கொடுத்தான் இல்லையா, காசை வாங்கிட்டு இப்போ கால் பண்ணா காலி எடுக்க மாட்டான், கடங்காரன் என்ன போட்டு தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னேன், நம்மளே காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம், வேற எவனுக்கும் கடன் வாங்கி கொடுக்காத அப்படின்னு சொன்னேன். நம்ம பொண்ணுக்கு இன்னும் 6 மாசத்துல ஆபரேஷன் பண்ணும், ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா அவளை காப்பாத்த முடியாது. இந்த டைம்ல அடுத்தவன் கடனை வேற நம்மளால கட்ட முடியுமா, யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டும் போது, ஏமா நீ வேற கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேலைக்கு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த நர்ஸ் மீட் பண்றாங்க. ஒரு காஃபி ஷாப்ல தனியா மீட் பண்ணி, உனக்கு வேலை ரெடி பண்ணிட்டேன், ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு பார்ட்டியும் அந்த பார்ட்டியோடைய பொண்ணு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த பார்ட்டி கொஞ்சம் முடியாதவங்க, அந்த பார்ட்டியை பாத்துக்க தான் ஒரு ஹோம் நர்ஸ் வேணுமா, நீ போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் இந்த வேலையை சொல்லி விட்டேன் அப்படின்னா சொல்லாத, ஒரு ஏஜென்சி மூலமா நீ வந்த மாதிரி நீயே போயிட்டு ஜாயின் பண்ற மாதிரி சொல்லிக்கோ, நான் தான் சொல்லி விட்டேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு போது, ஏதோ மேடம் எனக்கு வேலை கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் ஹீரோவை வந்துட்டு வேற எங்கேயோ கூட்டு போறாங்க, ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க, அந்த மெடிசன் எல்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா எங்க போனாலும் ஹீரோ தான் அடிக்கடிக்கு கால் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப கூட ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு ஏதோ மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வேற ஒரு அபார்ட்மெண்டோடைய பார்க்கிங்ல போயிட்டு வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணவா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வெயிட் பண்ண வேணாம், வேணும் அப்படின்னா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி போறாங்க. இந்த பொண்ணு வழக்கமா போற வீட்டுக்கு இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாம வேற எங்கேயோ இறங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோயின் போயிட்டு வேற ஏதோ ஒரு ஆளை மீட் பண்றாங்க. இந்த ஆள் தான் 15 கோடிக்கு இந்த ஆர்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு எல்லா டீடைலும் பேசி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் பணமும் வாங்கிட்டு, நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு தேவையான ஆர்கனை நான் பக்காவா ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ வண்டியை நிப்பாட்டிட்டு பாக்குறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது கரெக்டா காரை விட்டு இறங்க, நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோவுடைய ஒரு ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. இந்த பையன் கொஞ்சம் பெரிய பணக்காரன் போல, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர், அவன் 1.5 லட்சம் காசு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன், அவனால எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை திருப்பி அடைக்க முடியும், யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி ஏதோ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது, இல்லையே என் ஃப்ரெண்டு வந்துட்டு சும்மாலாம் பணம் கேட்க மாட்டான், அவன் ஊதாரி கிடையாது, அவனுக்குன்னு குடும்பம் குட்டிலாம் இருக்காங்க, வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு போது நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அதே பேச ஆரம்பிக்கும் போது, எதுக்கு மச்சான் உனக்கு இவ்வளவு பணம், அதுவும் சடனா கேட்டிருக்க அப்படின்னு போது நம்ம ஃப்ரெண்டு
சுரேஷ் இருக்கா இல்லையா, அவனுக்காக வேற ஒரு வட்டிக்காரங்கிட்ட இருந்து 1.5 லட்சம் காசு வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னன்னா எங்க போனா அப்படின்னே தெரியல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், வீட்டுக்கு போனாலும் ஆளையே காணும். எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அந்த வட்டிக்காரன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். எனக்கு வேற வழியே தெரியல. அதான் மச்சான் கொஞ்சம் கடன் கேட்டேன், நான் கண்டிப்பா உனக்கு எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துருவேன், நம்பி காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போதைக்கு 1 லட்சம் தான் கொண்டு வந்தேன், 50 லட்சத்தை ஜிபேல போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்க நம்ம ஹீரோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வெளியே போறாரு. இந்த விஷயத்த யாரும் 2 பேரும் பாக்குறாங்க. பாத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அந்த காசை புடுங்கிட்டு ஓட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு சரியா நடக்க முடியாது. கால்ல ஏதோ அடிபட்டுக்கும். நம்ம ஹீரோ துரத்தி பிடிக்க ட்ரை பண்றாரு, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க காசை புடுங்கிட்டு எஸ் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கா என்ன பண்றது அப்படின்னே புரியல. காரை ஒரு ஓரமா நிப்பாட்டி போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ரோந்துக்கு வந்த போலீஸ், டேய் யாரா நீ, நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு நீ பாட்டுன்னு படுத்து தூங்கிட்டு இருக்க, இது வந்துட்டு நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு காசை காணும், ஆட்டைய போட்டாங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்கு உடனே கூட்டு போயிட்டு இப்ப சொல்லுன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வெளியே வரும்போது யாரோ 2 பேரு ஆட்டைய போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நானும் துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணேன், பிடிக்க முடியாம இங்க வந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். கடன்காரன் தான் கால் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது பார்த்தா அந்த கடன்காரன் தான் போன் அடிச்சுட்டே இருக்காரு. சரி திரும்ப நீ அவனுங்களை பார்த்தா அடையாளம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா காமிப்பேன் அப்படின்னு, நீ வந்துட்டு எந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்தியோ அந்த ஹோட்டலுடைய அட்ரஸ் நேம் எல்லாம் சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பு, நான் விசாரிக்கிறேன், அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து விசாரிக்கிறேன், நாளைக்கு வா, இல்லனா நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஏதோ யோசிச்சுட்டே போறாரு. என்ன விஷயம் அப்படின்னா அவனுங்க பைக்ல இந்த காசை புடுங்கிட்டு தப்பிச்சு ஓடும் போது நம்ம ஹீரோ துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு, பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா காரை ஓட்டிட்டு போயிட்டு ஷார்ட் கட்ல அவனுங்களை புடிச்சு அடிச்சு துவன்னு துவைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு கால்லாம் நல்லதா இருக்கு. இந்த ஆளு காலு சரியில்லாத மாதிரி நடக்க முடியாத மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான் போல. இப்போ கால் நல்லாவே இருக்கு, என்னடா நம்மள போட்டு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் திருப்பி அடிக்கிறானுங்க. ஆனாலுமே அந்த காசை நம்ம ஹீரோவால புடுங்க முடியல. 2 பேருமே சேர்ந்துட்டு ஹீரோ அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடியே போயிட்டாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோக்கு கால் நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் வராதமா காரை கழுவிட்டு இருக்காரு. நைட்டு அதுவும் மிட் நைட்டு இந்த டைம்ல போயிட்டு காரை கழுவிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வந்து என்னங்க ஆச்சு, ஏன் இந்த டைம்ல காரை கழுவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடம்புலாம் லைட்டா காயமா இருக்கு, சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒழுங்கா உள்ள போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னா கேட்காதான்னு செமையா திட்டி விட்டு காரை கழுவிட்டு அங்க வந்து பைத்தியக்கார மாதிரி உட்காந்து ஏதோ யோசனை கட்டாது ஹீரோயினையும் பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க குடியிருந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நர்ஸுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்துட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாய் ஃப்ரெண்டு கேக்குறான், ஏதோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க போல, என்ன பயமா இருக்கா, பயப்படாத நான் உன் கூட இருக்கேன், எல்லாமே நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த பொண்ணு வில்லத்தனமா முறைக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சவாரிக்கு போலான்னு போயிட்டு இருக்கும் போது அந்த கடங்காரு பாத்துட்டாரு. பாத்துட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. உங்களுக்கு கொடுக்கதான் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கினேன், அதை யாரோ 2 பேரு ஆட்டைய போட்டாங்க, நான் தான் உங்களுக்கு இப்போ 50,000 கொடுத்துட்டேன் இல்லையா, மிச்ச 1 லட்சத்தை கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா டைம் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் டைம் கொடுக்க ஒண்ணுமே கிடையாது, காசை கொடு, காசை கொடுக்காம வண்டியை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த போலீஸ் கால் பண்றாரு. தம்பி நீ சொன்ன இல்லையா யாரும் காசை ஆட்டையை போட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு ஆளை மட்டும் கைது பண்ணியாச்சு, நீ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இந்த கடங்காரனையும் கூப்பிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷனுக்கு போனா எஸ்ஐ வந்துட்டு காமிக்கிறாரு. இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இவன் தான் ஆட்டையை போட்டுட்டு ஓடனா, கூட இன்னொருத்தனும் தான். என் காசை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனை கைது பண்ணும் போது கையில காசு எல்லாம் கிடையாது, இன்னொரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே இன்னொரு ஆளையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த தொலைஞ்சு போன காசு ஆட்டையை போட்டு கொண்டு போனாங்க இல்லையா, அந்த காசை எப்படியாச்சும் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயா ஐயா இவர்கிட்ட தான் கடன் வாங்கிருக்கேன், இவரு கடன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற விஷயத்த கூட புரிஞ்சுக்காம தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு மட்டும் கொஞ்சம் பேசி டைம் வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது இப்ப அந்த எஸ்ஐயும் சொல்றாரு, யா உனக்கு கொடுக்கதான் காசை கடன் வாங்கி வந்திருக்கான், அந்த காசை இந்த பரதேசி பசங்க ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, நானே காசை கண்டுபிடிச்சோனே உனக்கு கால் பண்ணி சொல்றேன், அப்ப கூட வாங்கிக்கோ அப்படின்னும் போது இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு கன்னோட எங்கேயோ கிளம்பி போறான், நீ கண்டிப்பா போயிட்டு அவனை கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா அதை நம்மளாதான் எடுத்துக்கணும், நம்ம தான் ட்ரை பண்ணும், நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இவங்களும் பயப்படுற மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. பாய் ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கே கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய சைஸ் சூட் கேஸ் வேணும், நான் அவசரமா வெளியே கிளம்புறேன், வரும்போது வாங்கிட்டு வரியா, வாங்கி வச்சுக்கோ, நான் கால் பண்ணும்போது கொண்டு வா அப்படின்னு. ஓகே மேடம் அப்படின்னு சொல்றாரு. போற வழியில மனைவி கால் பண்றாங்க. இதே டைம்ல சமயம்
செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். நான் போன இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கம் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கான். வந்தவன் திடீர்னு காரை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி கார் எடுங்க, நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அதான் ஆல்ரெடி நீங்களே கார்ல வந்தீங்களே, என்கிட்ட வந்து எதுக்கு போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் கார் கொஞ்சம் சரியில்லை, நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு போ, சவாரி தான் அப்படின்னும் போது, ஓகே சார் போறேன், எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானே வழி சொல்றேன், இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோக்கு பாய் ஃப்ரெண்ட தெரியாது போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த பெரிய டாக்டர் காமிக்கிறாங்க. இவரு அடியாளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபிடாவை ஆளை காணும், அந்த லேடி டாக்டர் நம்ம ஹீரோயினை ஆளை காணுமா, அவ எங்க போனா என்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா. அந்த ஜார்ஜ கூட ஆளை காணும். ரெண்டு பேருமே எங்க இருக்காங்க ஏதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடி, என்ன வேணா பண்ணு, எப்படியாச்சும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இதுல மொத்தமா 3 அடியாளு அந்த டாக்டருக்கு. அதுல 2 பேர் வந்துட்டு இந்த 2 பேருடைய போட்டோவை காமிச்சு எங்கெல்லாம் போயிட்டு விசாரிக்க முடியுமோ அங்கெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த 3வது அடியாளை காமிக்கிறாங்க. இந்த ஆளு அந்த பன்னி ஃபார்ம்ல தான் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இதே ஸ்பாட்டுக்கு தான் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோவை கூட்டிட்டு வரான். நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ளுக்குள்ள போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த இன்னொரு அடியாள் இருக்கா பாத்தீங்களா, அவங்கிட்ட இது வரைக்கும் அந்த டாக்டருடைய பணம்லாம் நீ தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, அந்த பணம்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கண்ணை காமிச்சு மிரட்ட, நான் எதுக்குடா உன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இவனை அடிக்க பார்க்கும்போது இப்ப அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையுடைய முடிவுல அந்த ஆளை கொலை பண்ணிட்டா நம்ம பாய் ஃப்ரெண்டு, சாரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு. இப்போ இந்த சவுண்டு கேட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது இந்த ஆளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ இந்த ஆளு கொலைகாரம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ பாய் ஃப்ரெண்டு பணத்தோட அந்த பெரிய பேக்கோட வெளியே போகும்போது காரு கிளம்பி போயிடுச்சு. ஐயோ இவன் கார் எடுத்துட்டு போயிட்டானே, இப்ப நம்ம எப்படி எங்கிருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் அந்த 3வது அடியாளு இப்ப கொலை பண்ணாலியா, அவனுக்கு சொந்தமான ஒரு கார் இருக்கும், அந்த கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் பார்த்து பயந்துட்டு நேரா வீட்டுக்கே போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு பேய் இறஞ்ச மாதிரி தனியா ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறாரு. மனைவி பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அந்த பன்னி ஃபார்ம்ல காமிக்கிறாங்க. மத்த 2 அடியாட்களும் அந்த 3வது ஆளுக்கு கால் பண்ணா போனே எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா இவன் பயங்கர கொடூரமா இறந்து போயிருக்கான். இதை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம பாஸுக்கு அந்த பெரிய டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அநியாயமா என் ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா ஃபிடா அப்படி இல்லை அப்படின்னா ஜார்ஜ், இவங்கள யாரோ தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணுங்க, எப்படியாச்சும் தேடுங்க, முதல்ல இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணும். நம்ம வழக்கமா டெட் பாடியை எப்படி வந்துட்டு கட் பண்ணி பண்ணிக்கு போட்டுருவாங்களாம், அதே போல கட் பண்ணி பண்ணிக்கு போட்டு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது இந்த பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவன் அந்த கார்ல போயிட்டு அந்த காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு தன்னுடைய கார்ல ஏறி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு தன்னுடைய காரை பார்க் பண்ணிட்டு மேல போனா இவன் வீட்டுடைய அந்த கதவு வந்துட்டு லாக்ல இருக்கு. கதவை தட்டி தட்டி பாக்குறான். அந்த டைம்ல செக்யூரிட்டி வந்துட்டு மேடம் வெளியே கிளம்பி போயிட்டாங்க, நீங்க வந்தீங்கன்னா கீயை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு கீயை வாங்கிட்டு இவனும் உள்ளுக்குள்ள போறான். போயிட்டு கால் பண்ணா அந்த பொண்ணுக்கு போனே போக மாட்டேங்குது. சரி எங்கேயாச்சும் போயிருப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குளிக்கலான்னு போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ பின்னாடி வந்து சுத்தியாலேயே மண்டையிலே ஒரு போடு போடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். தாறுமாறா இவனுடைய மண்டையில செமையா அடிச்சு இவனை கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு முகம் கை கால்லாம் கழுவிக்கிட்டு அந்த இப்ப அந்த நர்ஸ் எங்க ஒர்க் பண்றாங்களோ அதே அபார்ட்மெண்ட்ல தானே இவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவங்களும் கிளம்பி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. இங்க வந்து பார்த்தா இங்க பாய் ஃப்ரெண்டே இவ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்போ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த நர்ஸ் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பார்ட்டியோடைய பொண்ணு வெளியே எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த அந்த செக்யூரிட்டியும் பாக்குறாரு. இந்த மாதிரி அந்த வயசான பார்ட்டியோடைய பொண்ணு நர்ஸ் எங்கேயோ வெளியே கூட்டு போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு எங்க டிராப் பண்ணுமோ அங்க டிராப் பண்ண, நீ கிளம்பி போ, ஃபங்க்ஷன் முடிய லேட் ஆகும், ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஈவினிங் கால் பண்றேன், அப்போ வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னும் போது நர்ஸ் கிளம்பி மறுபடியும் போறாங்க. போயிட்டு இருக்கும் போது போற வழியில நம்ம ஹீரோயின் வந்து காரை நிப்பாட்டுறாங்க. காரை நிப்பாட்டி ஏறி உட்காடுறாங்க. பார்த்தா இவங்களும் அதே போல புர்கா போட்டிருக்காங்க. நீ நேரா கிளம்பி நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கே போ அப்படின்னும் போது என்ன இந்த லேடி புர்காலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க இப்போ நேரா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ செக்யூரிட்டி பாக்குறாரு. ஏதோ ஒரு புர்கா போட்ட பொண்ணோட போனா, அதாவது அந்த பார்ட்டியோட பொண்ணோட போயிட்டு திரும்பி அந்த பார்ட்டியோட பொண்ணு கூட நர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஏன்னா புர்காக்குள்ள யார் இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் வெளியே தெரியாது இல்லையா. இப்ப இந்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜேமரை அந்த நர்ஸ் கையில கொடுத்துட்டு, இது வந்துட்டு சிசிடிவி ஜேமர், நான் கால் பண்ணி கூப்பிடும் போது இதை ஆன் பண்ணிட்டு என் அபார்ட்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தனப்ப இவங்களுக்கா ஒண்ணுமே புரியல, யோசிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான் பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு
மண்டையை அடிச்சு உடைச்சு பாய் ஃப்ரெண்டையே கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு இப்ப எதுக்குடா நர்ஸை வர சொன்னாங்க ரியல் டைம்ல இது இப்ப எதுக்குடா நர்ஸ் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாய் ஃப்ரெண்டோடைய ஆர்கனையே ஆட்டையை போட்டு இந்த பொண்ணு விற்க போறா. அதுக்கு உதவி செய்ய நர்ஸ் வேணும் இல்லையா, அதுக்குதான் இந்த நர்ஸ் வர சொல்லியிருக்கா. தக்காளி இந்த பொண்ணு எவ்வளவு மூலக்காரின்னு பாருங்க. அதாவது இந்த நர்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுவாங்க. பாய் ஃப்ரெண்டை கொலை பண்றதுன்னு முடிவாயிருச்சு. அப்போ கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணும்போது நர்ஸ் தேவைப்படுவாங்க. அப்ப இந்த நர்ஸ் வேணும் அப்படின்னா வேணுத்துக்குனே இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூடி வந்து பாய் ஃப்ரெண்டை கொலை பண்றா. இது மட்டும் இல்லாம அந்த ஜேமரை நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. என்னப்பா பெட்டிலாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதோ வாங்கிட்டு வர மேடம் அப்படின்னும் போது சரி ஓகே வாங்கிட்டு நேரா என்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பெரிய சூட் கேஸை வாங்கிட்டு நேரா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ரியல் டைம்ல ஆர்கன்லாம் ஆட்டைய போட்டு ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புர்கா போட்டுட்டு வெளியே போறாங்க. நம்ம நர்ஸையே கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்பாட்ல வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட 15 கோடிக்கு ஆர்கனை விலை பேசினா பாத்தீங்களா. அந்த ஆளு கையில ஆர்கனை கொடுத்துட்டு அவரும் காசை கொடுக்குறாரு. அதுவும் கேஷாவே கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வந்து காருக்குள்ள உட்கார்றா. அதாவது இந்த ஆளு கேட்ட ஆர்கன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு கூடயே பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கொலை பண்ணி ஆர்கன் ஆட்டிய போட்டு வித்துட்டு இருக்கா மக்களே. இப்ப மறுபடியும் வந்து நர்ஸுடைய காருக்குள்ள ஏறி உட்கார்ந்து ஒரு பெரிய கட்டு பணத்தை தூக்கி கையில கொடுத்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த பணத்தை கையில வச்சுக்கோ. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது. அந்த அபார்ட்மெண்ட்ல நான் உன்னை மீட் பண்ணல. நீ யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க செக்யூரிட்டி இருப்பாரு. அவரு கையில காசை கொடுத்துட்டு என் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க, அந்த கெஸ்ட்டுக்காக போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஓகே மேடம் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கால் பண்றேன் அப்படின்னும் போது இல்ல நீங்க நேரா என்னுடைய பிளாட்டுக்கே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது சாரும் வந்துட்டாரு. சார் கிட்ட கீயை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப இவங்க மேல போயிட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது ஒரு மாதிரி அழுதுட்டு பதட்டமா பேசிட்டாங்க. என்ன பெட்டியை வாங்கிட்டியா, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே பேசிட்டு போனை கட் பண்ண இவரும் பதட்டமா வராரு. வந்து பார்க்கும்போது செக்யூரிட்டி எல்லாம் காணும். என்ட்ரி எல்லாம் போடாம நேரா மேல வந்து கதவை தட்டுறாரு. யாரும் கதவை திறக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போனா அங்க நம்ம ஹீரோயின் உடம்புழுக்க ரத்தத்தோட உட்கார்ந்துட்டு செமையா அழுகுறாங்க. மேடம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஓடி வந்து கட்டி கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஹீரோடைய உடம்புழுக்க அந்த சட்டம் முழுக்க ரத்த கரையாப்படுது. மேடம் என்ன விஷயம் தான் ஆச்சு, அதுவாச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அந்த செக்யூரிட்டி போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்தவரு கதவை தட்டும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீயே போயிட்டு கதவை தர அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு கதவை திறந்தா அந்த செக்யூரிட்டி தான் சரக்க வாங்கிட்டு வந்திருக்காரு. மேடம் வீட்டுல நீங்க யாரு, நீங்க எப்போ வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேடம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, என் கையில கொடுத்துட்டு போங்க அப்படின்னும் போது அப்பதான் செக்யூரிட்டி சட்டையில ரத்த கரையை பாக்குறாரு. யார் நீ, உன் சட்டை முழுக்க ஒரே கரையா இருக்கு ரத்த கரையா இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை டக்குன்னு க்ளோஸ் பண்றாரு. அப்ப இவங்க மறுபடியும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த டோரை வந்துட்டு லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு போயிட்டு உட்கார மேடம் என்னதான் ஆச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மேல கையை காமிக்கிறாங்க. இந்த டெட் பாடி இழுத்துட்டு போன அந்த ரத்த கரையெல்லாம் இருக்கும். அந்த ரத்த கரையை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேல போயிட்டு பார்க்கும்போது பாத்ரூம்ல பாய் ஃப்ரெண்டோடைய டெட் பாடி இருக்கு. இவனை நம்ம இன்னைக்கு தானே பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி இவன் இறந்து போனா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம கீழே போயிட்டு யாரோட என்ன விஷயம் ஆச்சு, யாரோட கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது எதுவுமே நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் தெரியாம அந்த ஆளை கொலை பண்ணிட்டேன், அந்த டெட் பாடியை அடக்கம் பண்ண டிஸ்போஸ் பண்ண நீ தான் ஹெல்ப் பண்ண போற அப்படின்னும் போது மேடம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்பதான் ஹீரோக்கு புரியுது எதுக்கு அந்த சூட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால யாருக்கும் எந்த உதவியும் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணா கதவை லாக் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு மறுபடியும் வந்து வில்லத்தனமா பாக்குறா. உன்னால தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னும் போது மேடம் இங்க பாருங்க எனக்கு பொண்டாட்டி புள்ளலாம் இருக்காங்க, கண்டிப்பா என்னால பெரிய பிரச்சனையில மாட்டவே முடியாது, என்ன ஆளை விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இந்த பிரச்சனையில ஆல்ரெடி நீ மாட்டிட்ட, நான் என்ன உன்னை பாவம் பார்த்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்துல அடிக்கடிக்கு கால் பண்ணி சவாரி கூப்பிட்டு நினைச்சியா, இது எல்லாமே என்னுடைய பிளான் தான். ஒவ்வொரு வாட்டியும் உன்னை கால் பண்ணி கூப்பிட்டு என்னுடைய டிராப்ல நான் உன்னை மாட்ட வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. போலீஸ் வந்து கேட்டாங்க, நீ போயிட்டு போலீஸ்ல சொன்ன அப்படின்னா கூட நான் ஈஸியா பிளேட்டை திருப்பி போடுவேன். உனக்கும் எனக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன், நீயும் நானும் அஃபேர்ல இருந்தோம், என்னை பார்க்க நீ அடிக்கடிக்க வருவ. இந்த விஷயம் என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீயும் நானும் சேர்ந்து தான் கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மாட்டி விடுவேன். எப்படி என் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த ஆள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல நிக்கிறான். இதே ஷாக்ல இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலா மேல போயிட்டு அந்த டெட் பாடியை துண்டு துண்டா கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆள் உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதே டைம்ல மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணி பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன், உடனே மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணும், அப்பதான் ஆபரேஷன் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, உடனே கிளம்பி வாங்க, எப்படியாச்சு காசை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இவருக்கு ஒரே பதட்டமா இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. பொறுமையா மேல போயிட்டு பார்த்தா அந்த லேடி டெட் பாடியை துண்டு துண்டா கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் வீட்டை சுத்தி முத்தி பார்க்கும்போது பெட்ரூம்ல பெட்டுக்கு மேல கட்டுக்கட்டா எக்கச்சக்கமா பணம் இருக்கு. ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிடலான்னு பார்த்தாலும் இந்த பொண்ணு மாட்டி விட்டுருவா. இப்போ அமைதியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ஹீரோயின் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸ் ஹீரோ வாங்கி வந்தாரு பாத்தீங்களா, அந்த சூட் கேஸ்ல போட்டு கொண்டு வந்து டெட் பாடியை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த பெரிய பட்டியோட அங்கு யாரோ பெரிய பெட்டியில நகையெல்லாம் கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் அப்படியே செக் போஸ்ட் எல்லாம் போட்டு போற வர எல்லா வண்டியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பக்கம் தான் நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய வண்டியும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே காணும். அந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு புது ட்ரெஸ்ஸா இருக்கு. நல்லா குளிச்சுட்டு நீட்டா வந்திருக்காரு. தலைவன் மாற்றத்துக்கு முன்னாடியே டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டாரு போல. டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நேரா கிளம்பி ஹீரோயினுடைய வீட்டுக்கே போறாரு. இவங்க தான் டெட் பாடியை எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணிட்டு கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பெட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது எங்க ஏர்போர்ட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏர்போர்ட் கிடையாது, நான் சொல்ற வழியா போ, இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ அப்படின்னும் போது இவருக்கு புரியுது அந்த பன்னி ஃபார்முக்கு தான் போக சொல்றாங்க போல அப்படின்ட்டு. என்ன மேடம் அந்த பன்னி ஃபார்முக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அந்த பன்னி ஃபார்மை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல மேடம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சொன்ன ரூட்டுக்குள்ள ஏதோ ஒரு பன்னி ஃபார்ம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் அங்கேயானு கேட்டேன் அப்படின்னா சரி ஓகே அங்கேயே போ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கார் போயிட்டே இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு காரு வேகமா ஃபாலோ பண்ணிட்டு வருது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பெரிய டாக்டருடைய அடியாட்கள் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. டே நீ பன்னி ஃபார்ம் கூட போகணும்னு அவசியம் கிடையாது, வண்டியை வேகமா ஓட்டு, யாரோ நம்மள தான் பிடிக்க வந்துகிட்டு இருக்காங்க, வண்டியை வேகமா ஓட்டு அப்படின்னும் போது ஒரு கட்டத்துல அவனுங்க வந்து வண்டியை முன்னாடி சொருவிட்டு இவங்களை பிடிச்சி சமையா அடிச்சு ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த பன்னி ஃபார்ம்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோயினியும் அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு அடியாட்களும் வராங்க. வந்தவங்க ரெண்டு பேருடைய கை கால் கட்டியும் அவுத்து விட்டு எங்க ஜார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரியாம ஜார்ஜி எங்கேயும் போக வாய்ப்பே கிடையாது, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சமையா அடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா உங்ககிட்ட பணம் இருக்கு, இவ்வளவு பணம் எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டாலும் சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலா இவனுங்க ஹீரோவுடைய பிளட்டை மட்டும் சாம்பிளுக்கு கொண்டு போகாம ஹீரோனுடைய பிளட்டையும் சாம்பிளுக்கு எடுத்திருக்கானுங்களா. நான் போயிட்டு இந்த பிளட் டெஸ்ட் மட்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா உங்க ரெண்டு பேரையும் கண்ணு துண்டமா வெட்டி ஆறுகனை மட்டும் ஆட்டையை போட்டு டெட் பாடியை பன்னிக்கு வந்துட்டு இறையா போட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் வெளியே போகும்போது ஒரு அடியால் மட்டும் இந்த ஜார்ஜி எங்க போனானே தெரியல, இந்த பொண்ணு இல்லாம ஜார்ஜி தனியா எங்கேயோ போக வாய்ப்பே கிடையாது, அவனை நான் போயிட்டு தேடுறேன், நீ அதுக்குள்ள இவங்களை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிளம்புறான். ஒருத்தன் மட்டும் இங்கே இருக்கான். இவனுங்க வரும்போது சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு கை கழுவிட்டு வரான். ரொம்ப கேஷுவலா நடந்து போயிட்டு வரான். கால்ல எந்த அடியும் கிடையாது. இந்த பொண்ணு பாக்குறா, டே கால்ல இருந்த முடம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐ மீன் உன் கால் முடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ சின்ன வயசுல கலரி பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி கடைசியா அந்த காம்படிஷன் டைம்ல ஹீரோக்கு கால்ல சமயம் அடிபட்டு இருக்கும். காலே உடஞ்சு போயிட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும் போது அந்த காம்படிஷன் டே வருது. நான் போயிட்டு காம்படிஷன்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா டாக்டர் கிட்ட சமையா சண்டை போடும் போது முடியவே முடியாது. ஏன்னா கால்ல எக்கச்சக்கமான காயம் பட்டிருக்கு. உன்னால இந்த கால் உடஞ்சி போன காலோட போயிட்டு சண்டைலாம் போட முடியாது, கிளறிலாம் சண்டை போட முடியாது, ரெஸ்ட் எடு, இந்த வருஷம் போனா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது நான் கண்டிப்பா போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவரால் முடியவே இல்ல. இந்த ஒரு வெறியில காலே குணமானாலும் தன்னுடைய காலை போட்டுட்டு இப்போ அந்த கிளறிக்கு பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா காம்படிஷன்ல கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறியில தன்னுடைய காலை போட்டு சமையா உடைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கால் இந்த மாதிரி நொண்டியா போச்சான்னு கேட்கும் போது அப்போ கூட நொண்டியாலாம் போல சரியாயிருச்சு. மத்தவங்க என்ன பார்த்து பாவம் படுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் மத்தவங்க என்ன பார்த்து பாவம் படணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்துட்டு முடமா காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பலியாளியா நீ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சரி டெட் பாடியை கொண்டு போனியே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காட்டுக்குள்ள ஏதோ சின்ன வீடு மாதிரி இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போறாரு. இது வரைக்கும் மட்டும்தான் சொல்றாரு. இப்போ ரியல் டைம்ல ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு நான் கிளம்பி ஊருக்கு போற டைம்ல உனக்கும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போலாம், அந்த ரெண்டு பெட்டியில உனக்கும் ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ளதான் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா நான் உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு. இப்போ வெளியே அந்த அடியால காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ள இந்த பொண்ணு சமையா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. ஐயோ இவங்களே மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளு உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு மட்டும் இருக்கா. நம்ம ஹீரோவை ஆளை காணோம், எங்கடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா
திடீர்னு நம்ம ஹீரோ ஓடி வந்து இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அந்த அடியாலும் செமையா சண்டை போடுறான். இதுக்கு நடுவுல ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்துட்டு அந்த அடியால அடிச்சே கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க போயிட்டு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஏமா அதான் எல்லாரையும் கொலை பண்ணியாச்சு இல்லையா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், தப்பிச்சு போலாம் அப்படின்னும் போது இன்னொரு ஆளும் இருக்கான். அவனையும் முடிச்சாதான் நம்ம இங்க இருந்து கிளம்ப முடியும், இல்ல அப்படின்னா அவனும் துரத்திக்கிட்டு வந்து நம்மள நடுவுல பிரச்சனை பண்ணுவான், நம்ம வெயிட் பண்ணலாம், அவனும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ வெளியே போன அடியாலும் இந்த அடியாளுக்கு கால் பண்ணி பாக்குறான். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரான். திரும்பி வந்து பார்க்கும்போது இவனை கொன்னு அப்படியே டெட் பாடிய கொடூரமா தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இதை ஒழுங்கா காட்ட கூட முடியாது மக்களே. ஆக்சுவலா இது வந்துட்டு பயங்கரமா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. பாஸ்வேர்ட்லாம் போட்டு கார்டை போட்டாதான் திறக்கிற மாதிரி லாக்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வெளிப்பக்கமா லாக்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பாக்குறான். எங்க இருக்கீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே கிட்ட போக இப்போ சடனா 2 பேரும் வந்து அட்டாக் பண்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டையுடைய முடிவுல அந்த அடியாலையும் அடிச்சு மட்ட பண்றாங்க. அப்போ திடீர்னு ஹீரோயின் அங்க இருந்து ஒரு சர்ஜிக்கல் பிளேடை கொண்டு வந்து ஹீரோடைய முதுகுல ஓங்கி ஒரு சொருவுடா. ஹீரோக்கு மட்டும் இல்ல, படம் பாக்குற நமக்கே சம ஷாக்கு. அடியே இவனையாண்டி குத்தன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் அவங்களே சொல்றாங்க. எந்த ஒரு தொல்லையும் இல்லாம எல்லாரையும் முடிச்சு கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன இல்லையா, உன்னையும் சேர்த்துதான், உன்னால கூட இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பார்க்க அப்ப நம்ம ஹீரோ அதுக்கு மேல பயங்கரமான வில்லன். முதுகுல கத்தியால குத்தனா பாத்தீங்களா, அந்த கத்தியவே பொடுங்கி இந்த பொண்ணுடைய வயித்துல தாறுமாறா ஒரு 4-5 வாட்டி குத்திட்டு அங்க இருந்து போறான். போறதுக்கு முன்னாடி பொண்ணுடைய ஆபரேஷனுக்கு பணம் வேணும் இல்லையா, மொத்தமா கூட கொண்டு போகாம ஆபரேஷனுக்கு 5-6 லட்சமோ பணம் தேவை, அதை மட்டும் கொண்டுட்டு வெளியே போறான். வெளியே போற டைம்ல அந்த பெரிய டாக்டர் வந்துட்டாரு. இந்த பன்னி ஃபார்ம் இந்த டாக்டருக்கு சொந்தமான ஃபார்ம் தான் மக்களே. இங்க வச்சுதான் இந்த ஆர்கன்லாம் ஆட்டைய போடுவாங்க. இவரு தன்னுடைய அடியாளுக்கு கால் பண்ணி பார்த்திருப்பாரு. யாருமே போனையும் அட்டன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராரு. வரும்போது லாக்லாம் ஓபன் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள வராரு. உள்ள வந்து பார்க்கும்போது எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அப்படின்னா வேற யாரோ தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட யாரானி வாடா வெளியன்னு கூப்பிட தப்புன்னு இவரை யாரோ ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இந்த ஆளை கொலை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 2வது அடியாளு வெளியே போயிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் மட்டும் கண்ணை முடிக்கிறான். இவனுக்கு அடிதான் பட்டிருக்கு, இன்னமும் சாகல. கண்ணை முடிச்சவன் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எக்கச்சக்கமா பணம் இருக்கு, இந்த பணத்தை ஆட்டைய போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி அடுக்கி பேக்ல வச்சுட்டு பேக்கோட வெளியே போலான்னு பார்க்கும்போது அப்போ இந்த பொண்ணும் ஹீரோயினும் கண்ணை முடிக்கிறா. கண்ணை முடிச்சு இவனை அட்டாக் பண்ணி இவனை அங்கேயே கொலை பண்ணிட்டு அப்படியே அங்க உட்காந்து அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளும் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டோவை எரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படி அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பாதி டெட் பாடியை கொண்டு வந்து இங்க பண்ணிக்கு போட்டிருப்பாரு, மீதி பாதியை எரிச்சிருப்பாரு. இப்போ ரியல் டைம்ல இந்த லேடியோடைய ஆட்டம் இன்னமும் தொடர போகுது. அதாவது இந்த லேடிக்கு ஆர்கன்லாம் விற்கிறதுக்கு இன்னொரு டாக்டர் கிடைச்சிட்டான். அந்த டாக்டர் கிட்ட இதுக்கப்புறமா ஆர்கன்லாம் விற்க போறா. இன்னொன்னு இந்த டீம் இறந்து போயிட்டாங்க. நம்மளை பத்தி உண்மையை தெரிஞ்ச ஒரே ஆளு ஹீரோ தான். அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட உட்கார்ந்துகிட்டு இருக்க. இதோட இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வரும்னு போட்டு இந்த படத்துடைய